Hello students, இன்னைக்கு class 10th maths சமச்சீர் lesson number 1ல 1.5 exerciseல question number 8ல second sum பார்ப்போம். Consider the function f of x, g of x, h of x as given below. The show that f of g of h is equal to f of g of h in each cases. அதில் second sum பார்ப்போம். f of x is equal to x square, g of x is equal to 2x, h of x is equal to x plus 4னு கொடுத்துருக்காங்க சம்மில். இதில் நம்ம LHS RHS வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ LHS வந்து என்னது f of g of h. ஸோ f of g ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். f of g of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, g of x வந்து x 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2x ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா என்ன வந்துடும்னாக்கா 4x ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு f of g of h கண்டுபிடிக்கணும். ஸோ 4 into இந்த h of x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்குனாக்கா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. இது ஈக்குவேஷன் 1. f g of h is equal to g of h of x is equal to g of x plus 4 is equal to என்ன வந்துடும், 2 into x plus 4ன்னு வந்துடும். ஸோ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 2x plus 8ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு f of g of h கண்டுபிடிக்கணும். ஸோ f of இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வந்துடும், ஸ்கொயர்னு வந்துடும், 2x plus 8 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாக்கா 4x ஸ்கொயர் + 32x + 64ன்னு வந்துடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குனாக்கா ஈக்குவலாக இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம்.